வரலாறு பற்றிய சில தொகுப்பு போடுறேன். ஒரு 23 லெசன் போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதில் ஆன்சர் கீயோட அந்த தொகுத்து போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. பிரிட்டிஷ் இந்தியாவில் கல்வி வளர்ச்சி 1833 மெக்காலே அறிக்கை. 1854 சார்லஸ் வுட் டெஸ்பாச் இந்திய ஆங்கில கல்வியின் மகாசாசனம். 1882 ஹண்டர் கல்விக்குழு. 1902 ராலி குழு யூனிவர்சிட்டி கமிஷன். 1904 பல்கலைக்கழக சட்டம். 1910 கல்விக்கென மத்தியில் தனித்துறை அமைப்பு. 1944 ஜார்க்கண்ட் குழு. 1910 கல்விக்கென மத்திய துறை அமைப்பு. 1917 சாட்லர் குழு. 1916 1921 பாட்னா, லக்னோ, மைசூர், அலிகர் பல்கலைக்கழகங்கள். 1928 பட்லர் கமிட்டி. 1929 ஹார்டாக் கமிட்டி. கல்வி. தேர்வு நேரத்தில் முக்கிய வினாக்கள். தேர்வு நோக்கில் முக்கிய வினாக்கள்: இரும்பு, குரோமியம், சில்வர். இரும்பு, மாங்கனீசு, எஃகு. செம்பு, துத்தநாகம், பித்தளை. செம்பு, வெள்ளியம், வெண்கலம். தாடியுடன் கூடிய மனிதன், சுண்ணாம்புக்கல் சிலை, ஹரப்பா. வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை. தமிழ் கூறும் நூலகம், நல்லுலகம் என்னும் கூறும் நூல், நன்னூல். மத்திய ஆசிய பகுதியிலிருந்து கைபர் போலன் கணவாய் வழியாக இந்தியாவிற்கு குடியேறியவர்கள் ஆரியர்கள். ஆரியவர்த்தம். வேதகாலத்தின் வகைகள். முந்தைய வேதகாலம் கிமு 1500 1000 ரிக்வேதம். பிந்திய வேதகாலம் கிமு 1000 600 பகிர் சாம அதர்வண வேதங்கள். ஆரியர்கள் முதலில் குடியேறிய பகுதி சப்த சிந்து. ரிக் வேதகால மக்களின் முக்கிய தொழில் வேளாண்மை. முந்தைய வேதகால கணத்தில் பயன்படுத்தப்பட்ட தங்க நாணய அலகு நிஷ்கா. முன் வேதகால மக்களின் உணவு கோதுமை, பார்லி மற்றும் சோம சுரா பானங்கள். ரிக் வேத காலத்தில் நடத்தப்பட்ட பாகங்கள் அஸ்வவேதம், ராஜ சூயம், ராஜபேயம். சபா முதியோர் அவை. சமிதி ஊர் மக்களின் பிரதிநிதிகளை கொண்ட அவை. முந்தைய வேதகால கல்வியில் சிறந்து விளங்கிய பெண்மணிகள் விஸ்வவராக, ரோபமுத்ரா, அபயகோசகா. பிந்தைய வேத காலத்தில் இருந்த வழக்கம் உடன்கட்டை ஏறும் வழக்கம். பிந்தைய வேத காலத்தில் கல்வியில் சிறந்து விளங்கிய பெண்மணிகள் கார்கி, மைத்ரேயி. பிந்தைய வேத காலத்தில் அரச குமாரர்களுக்கு புனித நூல், அங்கங்கள், பூர்வங்கள். ரிக்வேதம் கடவுளின் துதிப்பாடல்களின் தொகுப்பு. யஜுர்வேதம் வேள்விகளுக்கான ஸ்லோகங்கள் தொகுப்பு. சாமவேதம் இசை வடிவிலான தொகுப்பு. அதர்வண வேதம் இயற்கை கட்டுப்படுத்தும் பாடல்களின் தொகுப்பு. சமண சமயத்தின் புனித நூல், அங்கங்கள், பூர்வங்கள். மகாஜன பதங்கள் என்ற சொல் சமஸ்கிருத மொழியில் இருந்து பிறந்தது. மகாஜன பதங்களில் வலிமை வாய்ந்தவை அவந்தி, மகதம், கோசலம்,
வத்சம். மகத பேரரசை ஆட்சி செய்த 3 வம்சங்கள் அரியங்க வம்சம், சிசுநாதர் வம்சம், நந்த வம்சம். பிரம்மச்சரரின் மகன் அஜாத சத்ரு. அரியவங்க வம்சத்தை தோற்றுவித்தவர் பிம்பிசாரர். படலிபுத்திரத்தில் பெரிய கோட்டையை அமைத்தவர் அஜாத சத்ரு. அஜாத சத்ருக்கு பின் மகதத்தின் புகழை நிலைநாட்டியவர் சிசுநாதர். விந்திய மலைகளை கடந்து தக்கான பீடபூமியை கைப்பற்றிய மன்னர் மகாபத்மநந்தன். இந்தியாவின் மேற்கு பகுதி வழியாக படையெடுத்து வந்த கிரேக்க நாட்டை சேர்ந்த மாசிடோனியா மன்னன் அலெக்சாண்டர். இன்றைய பீகார் மாநிலத்தின் பாட்னாவை சுற்றியுள்ள பகுதி மகதம். நந்த மரபின் கடைசி மன்னர் தனநந்தர். கிரேக்க நாட்டு மன்னர் செக்யூஸ் நிகேரானின் தூதுவர் மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் இண்டிகா. சந்திரகுப்த மௌரியருக்கு பின் 25 ஆண்டுகள் ஆட்சி செய்த அவர் மகனின் பெயர் பிந்துசாரர். அசோகர் அரியணை ஏறிய ஆண்டு கிமு 273. கலிங்க போர் கிமு 261. இந்தியாவின் முதலில் மக்கள் நல அரசை ஏற்படுத்தியவர் அசோகர். அசோகர் வெறுத்தது திக் விஜயம், போர் புரிவது. அசோகர் விரும்பியது தர்ம விஜயம், தர்மத்தை பரப்புதல். அசோகரது கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை எழுதப்பட்ட மொழி பிராகிருத மொழி. மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் பிருகத்ரன். கலிங்க மன்னர் காரவேலனை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு ஹதிகும்பா கல்வெட்டு. கலிங்க மன்னர் காரவேலனை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு ஹதிகும்பா கல்வெட்டு. சமுத்திரகுப்தரது வெற்றிகளை கூறும் கல்வெட்டு அலகாபாத் கல்வெட்டு. குஷான பேரரசை தோற்றுவித்தவர் முதலாம் காட்பீசஸ். யூச்சி என்ற பழங்குடியினத்தைச் சேர்ந்த மக்கள் குஷானர்கள். கனிஷ்கரின் சகசகாப்தம் கிபி 78. அஸ்வகோசர் எழுதிய நூல் புத்த சரிதம் சூத்திரலிங்கம். வசுமமித்திரர் எழுதிய நூல் மகாவி பாஷ்யம். 2ஆம் அசோகர் என்று அழைக்கப்பட்டவர் கனிஷ்கர். விசாகத்தர் எழுதிய நூல் முத்ரா ராட்சசம். பாணர் எழுதிய நூல்கள் அஷ்டசரிதம், காதம்பரி. வர்த்தமான மரபை தோற்றுவித்தவர் பிரபாகவர்த்தனர். பிரபாகவர்த்தருக்கு பின் ஆட்சி வந்தவர் ஹர்ஷவர்த்தனன். ஹர்ஷன் எழுதிய நூல்கள் நாகானந்தம், ரத்னவாளி, பிரியதர்ஷிகா. பிரதிகாரர்கள் கூர்ஜரா மரபினர். பிரதிகாரர் மரபினை தோற்றுவித்தவர் முதலாம் நாகப்பட்டர். பிரதிகாரரின் தலைநகரம் கனோஜ். பிரதிகாரர் மன்னர்கள் மிகவும் வலிமையுடன் விளங்கியவர் மிகிர போசர். பிரதிகாரர்களின் கடைசி மன்னர் ராஜ்யபாலர். விக்கிரமசீலா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் தர்மபாலர். பாலர் மரபை தொடங்கியவர் கோபாலர். பாலர் மரபின் கடைசி அரசர் கோவிந்தபாலா.
சவுகான் மன்னர்களின் மிகச்சிறந்த மன்னர் பிருத்திவிராஜ் சவுகான். சந்தேலர்களின் புகழ்பெற்ற கோட்டை கலஞ்சார் கோட்டை. முகலாயர்களை எதிர்த்து வலிமையுடன் போர் புரிந்தவர் ராணா சங்கா மகாராஜா பிரதாப். கல்கானர் எழுதிய நூல் ராஜதரங்கிணி. ஜெயதேவர் எழுதிய நூல் கீத கோவிந்தம். பாஸ்கராச்சாரியா எழுதிய வானவில் நூல் சிந்தாந்த சிரோன்மணி. வாதாபி சாளுக்கிய மரபை தோற்றுவித்தவர் முதலாம் புலிகேசி. ராஷ்டிரகூட மரபை தோற்றுவித்தவர் நந்திதுர்க்கர். பிற்கால மேலை சாளுக்கிய மரபை தொடங்கியவர் இரண்டாம் தைலப்பா. பிற்கால மேலை சாளுக்கிய மரபின் கடைசி மன்னர் நான்காம் சோமேஸ்வரன். கீழை சாளுக்கிய மரபை தோற்றுவித்தவர் விஷ்ணுவர்தன். ராஷ்டிரர்களின் கடைசி மன்னன் இரண்டாம் கார்கா. கடைசி பல்லவ மன்னர் அபராஜிதன். முற்கால சோழர்களின் புகழ் பெற்றவர் கரிகால சோழன். சுங்கம் தவிர்த்த சோழன் முதலாம் குலோத்துங்க சோழன். சோழர்கால வரி விதிப்பு நடைமுறைகள் வரிப்பொத்தம். சோழர்கால ஆட்சியின் வாரிய உறுப்பினர் வாரிய பெருமக்கள். பாண்டிய நாட்டில் வேளாண் தொழில் செய்வோர் பூமிபுத்திரர்கள். பிரம்ம சித்தாந்தம் என்ற நூலை எழுதியவர் பிரம்மகுப்தர். முகமது கஜினி இந்தியாவின் மீது படையெடுத்த ஆண்டு கிபி 1000. முகமது கஜினியின் சோமபுர படையெடுப்பு கிபி 1025. முகமது கஜினியின் 17 படைப்புகளை பற்றி குறிப்பிடும் நூல் இந்திய வரலாறு ஹென்றி எலியட். முகமது கஜினியின் அவைப்புலவர் பிர்தௌசி அஸ்பருனி. முதல் தரேயின் போர் 1191. முகமது கோரி பிருத்திவிராஜ் சவுகான் வெற்றி. இரண்டாம் தரையின் போர் 1192. முகமது கோரி வெற்றி பிருத்திவிராஜ் சவுகான். சந்தவார் போர் 1194. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. ஒரே கடவுள் என்னும் அத்வை கொள்கையை பரப்பியவர் சங்கராச்சாரியார். மராட்டிய பேரரசில் வசூல் செய்யப்பட்ட வரிகள் சவுத் சாதேஸ் முகி. முற்போக்கு கொள்கை கடைபிடித்த பிஷ்வா பாஜிராவ். சீக்கிய மதத்தை நிறுவியவர் குருநானக். ஐரோப்பாவில் நடைபெற்ற அஸ்தீரிய வாரிசுரிமை போரின் பிரதிபலிப்பு முதல் கர்நாடக போர். ஆர்காட்டின் வீரர் ராபர்ட் கிளைவ். வந்தவாசி வீரர் சர் ஐயர் கோட். சமஸ்கிருத மேதையான புகழ்பெற்ற நீலகண்ட தீட்சிதரை ஆதரித்தவர் திருமலை நாயக்கர். மதுரை நாயக்கர் ஆட்சிக்கு முடிவுக்கு வந்த ஆண்டு 1736. தஞ்சாவூரில் நாயக்கர் ஆட்சியை தோற்றுவித்தவர் சேவப்ப நாயக்கர். தஞ்சை நாயக்கர் வம்சத்தின் கடைசி மன்னர். விஜயராகவ நாயக்கர்.
வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட நாள் 1799 அக்டோபர் 16. தென்னிந்திய புரட்சி 1801. சின்ன அரிசியை கூட உங்க மக்கள் தாங்க மாட்டாரு நான் தெளிவா சொல்லியிருக்கேன். அவனுக்கு போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா டாக்டர் உங்க மகன் பிழைக்கணும்னா உங்க மருமகளோட பேசுறதோ அவங்களோட பழக்க நினைக்கிறதோ அவன் உயிருக்கே ஆகணும். நான் நடக்குமா? சிவகங்கையை ஆட்சி செய்த முத்து வடுகநாதர் தேவனிடம் பணிபுரிந்த இராணுவ வீரர் மருது பாண்டியர். ஐசிஎஸ் பணிக்கு தேர்வு செய்யப்பட்ட முதல் இந்தியர் சத்யேந்திரநாத் தாகூர். 1863. இந்தியாவில் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. சென்னை அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் தோற்றுவித்தவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. தேவதாசி முறையை ஒழித்தவர் மற்றும் அவை இல்லம் தொடங்கியவர் டாக்டர் முத்துலட்சுமி. பூனாவில் 1930 அனைத்து இந்திய பெண்கள் மாநாட்டை நடத்தியவர் டாக்டர் முத்துலட்சுமி. வீர தமிழன்னை என்று அழைக்கப்பட்டவர் டாக்டர் தர்மாம்பாள். தமிழாசிரியர்களுக்காக இழவு வாரம் போராட்டம் நடத்தியவர் டாக்டர் எஸ். தர்மாம்பாள். ச.வே. ராமசாமிக்கு பெரிய பட்டத்தையும் எம்.கே. தியாகராஜ பாகவதருக்கு ஈழிசை மன்னர் என்ற பட்டயத்தையும் வழங்கியவர் டாக்டர் எஸ். தர்மாம்பாள். வரலாற்றின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் ஹெரோடட்டஸ். மஞ்சள் நதி மற்றும் சீனாவின் துயரம் என்று அழைக்கப்படுவது ஹவாங்கோ நதி. தத்துவவியலின் தந்தை சாக்ரட்டிஸ். அகூர மஸ்தாவை வழிபடுமாறு கூறியவர் ஜெராஸ்டர். இறுதி தீர்ப்பு ஓவியம் மைக்கேல் ஏஞ்சலோ. இயேசு சபை தொடங்கியவர் இக்னேசியஸ் லயோலா. சமத்துவம் என்ற சொல்லை உருவாக்கியவர் ராபர்ட் ஓவன். மார்க்சியம் கோட்பாட்டை வெளியிட்டவர் காரல் மார்க்ஸ். பிரெஞ்சு புரட்சியின் மறைநூல் சமுதாய ஒப்பந்தம் பிரான்சிஸின் சின்னமாக இருந்தது. பாஸ்டில் சிறை. மலைநாட்டை ஆட்சி செய்த குறுகுநில மன்னர் வேளிர். மதுரையில் திராவிட சங்கத்தை ஏற்படுத்திய சமண துறவி வஜ்ரநந்தி. சங்ககால தமிழரின் சமூக நிலை பற்றி கூறுவது தொல்காப்பிய பொருள் அதிகாரம். பல்லவர்களது குடுமியான் மலை கல்வெட்டில் குறிப்பிடும் புகழ்பெற்ற இசை கலைஞர் உருத்திராச்சாரியார். இம்பீரம் என்ற லத்தீன் மொழி சொல்லில் இருந்து உருவானது ஏகாதிபத்தியம். யங் இந்தியா காந்தி. நியூ இந்தியா அன்னிபெசன்ட். யங் இந்தியா காந்தி. நியூ இந்தியா அன்னிபெசன்ட். நேஷனல் ஹெரால்ட் ஜவஹர்லால் நேரு. இண்டிபெண்டன்ட் மோதிலால் நேரு. கேசரி மராட்டா பாலகங்காதர திலகர். தி இந்து சுப்பிரமணிய ஐயர். ஜி. சுப்பிரமணிய ஐயர். ஐக்கிய நாடுகள் சபை தோற்றுவிக்கப்பட்ட நாள் 1945 அக்டோபர் 24. ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகம் நியூயார்க். ஐக்கிய நாடுகள் சபையின் தற்போதைய
ஐக்கிய நாடுகள் சபையில் தலைமையகம் நியூயார்க். ஐக்கிய நாடுகள் சபையின் தற்போதைய மொத்த உறுப்பினர்கள் 193. ஐக்கிய நாடுகள் சபையில் முக்கிய அமைப்புகள் 6. ஐக்கிய நாடுகள் சபையில் நிரந்தர அமைப்பு பொது சபை. பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்பு நாடுகள் 5. அமெரிக்கா, இங்கிலாந்து, நேத்து வந்த நீ இங்க 7-8 வருஷமா முதலாளிக்கு வடதுலையா இருக்கிற என்ன பார்த்து அமெரிக்க, இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா, சீனா. கால வித்தியாசம். பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்பு நாடுகளுக்கு WTO மறுபளிப்பு அதிகாரம் உள்ளது. ஐநா சபையில் பாதுகாப்பு சபையின் தற்காலிக உறுப்பு நாடுகள் 10. ஐநா பொருளாதார மற்றும் சமூக மன்றத்தின் மொத்த உறுப்பினர்கள் 54. பன்னாட்டு நீதிமன்றத்தின் தலைமையகம் தி ஹேக், நெதர்லாந்து. பன்னாட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் பதவிக்காலம் 9 ஆண்டுகள். பன்னாட்டு நீதிமன்றத்தில் இடம்பெற்றுள்ள நீதிபதிகள் 15. ஐநாவின் பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்ரேரஸ், போர்ச்சுகல். ஐநாவின் அலுவலக மொழிகள் 6. அரபி, சீனம், ஆங்கிலம், பிரெஞ்சு, ரஷ்யன், ஸ்பானியம். ஐநாவின் கொடி 2 ஆலிவ் மரக்கிளைகள். உலக வரைபடம் இனம். நீல நிற பின்னணியை கொண்ட வெள்ளை நிற ஐநா சின்னம். அணு சோதனை தடை சட்டம் 1963. தொடர் அணு சோதனை தடை சட்டம் 1996. அறிக்கை 21 1992 ரியோ டி ஜெனீரோவில் நடைபெற்ற ஐநாவின் சுற்றுச்சூழல் மாநாடு.